பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் நேர்மையாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு முன்பாக எந்த கரை திரை இல்லாத உத்தமமான ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழ்ந்து அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். சங்கீதங்களின் புஸ்தகம் 101ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையாய் நடப்பேன், விவேகமாய் நடப்பேன் என்று தாவீது கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு சொல்லுகிறார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஆகவே தான் ஆண்டவரும் சொல்லுகிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம் உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் தைரியமாய் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், எப்பொழுது என்னிடத்துல வருவேன், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், எப்பொழுது நான் உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன், என் வீட்டில் எங்கும் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். காலை வேளையில நாம் உத்தம இருதயத்தோடு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நாம் புகழுகிறது உத்தமம் அல்ல, ஆண்டவர் நம்மை புகழ வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுவார், உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் நான் உயர்த்துவேன் என்று சொல்லுவார். அதைத்தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் என்று. உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு எதிராய் எழும்புகிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு கேடகமாய் நின்று அவர்களுடைய எல்லா விதமான திட்டங்களையும் அவருடைய எல்லா விதமான எதிர் வல்லமைகளையும் ஆண்டவர் முறியடித்து போடுவார். அவர் நமக்கு கேடகமாய் நின்று ஒன்றும் நம்மை தாக்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்கும் பொழுது, நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு கேடகமாய் நின்று நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
ஆண்டவருக்கு முன்பாக அவரை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் யார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நோவாவுடைய நாட்களில் இருந்த எல்லா ஜனங்களிலும் அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் உத்தமனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு உத்தமனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதத்தில் அநேக பக்தர்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டபடியினால் தேவன் தம்முடைய வல்லமையை அவர்கள் மூலம் விளங்க பண்ணி தேவன் தம்முடைய திட்டத்தை அவர்களை கொண்டு இந்த பூமியிலே நிறைவேற்றினார். நமக்கும் ஆண்டவர் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் உத்தமத்தோடு இருக்கும் பொழுது, உத்தம இருதயத்தோடு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமை நம்மேல் விளங்க பண்ணுவார். நம்மை வல்லமை உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். நாம் உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல் பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். அதன் பிறகுதான் அவனுக்கு பல உபத்திரவங்களை கொடுத்து அவனுடைய உத்தமத்தில் அவன் நிலை நிற்கிறானோ பார்ப்போம் என்று ஆண்டவரிடத்தில் போய் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரிடத்தில் முதலாவது அவன் போய் நின்ற பொழுது ஆண்டவர் கேட்ட கேள்வி, சாத்தானை பார்த்து, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகி யோபு அவ்வளவு உத்தமமாயிருந்தான், ஆண்டவருக்கு பயப்பட்டு உண்மையாயிருந்தான், நீதிமானாயிருந்தான். ஆகவே தான் ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டார், அவன் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார் சாத்தானுக்கு முன்பாக, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யோபுவை குறித்து ஆண்டவரே சாத்தானுக்கு முன்பாக சவால் விட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உத்தம இருதயத்தோடு நான் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று தாவீது கேட்டார். என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இந்த காலை வேளையில உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்வார். அவர் கேடகமாயிருந்து பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். அவருடைய அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள உத்தமமான வழியிலே விவேகமாய் நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உத்தம இருதயத்தோடு தேவ சமூகத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய அப்படி செய்கிறபடியினாலும் மக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.